அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயது தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை, சிரவாரம் என்று சொல்வது. சிரம்னா நிலையான வாரம்னு பேர் இருக்குது. அதை சில பேர் சனிக்கிழமை என்ற காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏகாதசி திதி சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் மத்தியானம் 2:49 வரைக்கும் பின்னாடி பூராட்டாதி. சதயம் இருக்கிற வரை அமிர்த யோகம், பூரட்டாதி வந்தோன்னா மரண யோகம். ராகு காலம் வந்து எப்போதுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் வந்து கிழக்கு, பரிகாரம் தை. இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் புதன் 2 பேரும் துலாத்தில் இருக்குது. செவ்வாய் வந்து சொந்த வீடான விருச்சிகத்தில் இருக்குது. சனி ராகு சந்திரன், சனிக்கு சொந்த வீடான கும்பத்தில் இருக்குது. ராகு சந்திரன் அதில் இருக்காங்க. குரு வந்து உச்சம் பெற்றிருக்காரு கடகத்தில். கேது வந்து சிம்மத்தில் இருக்காரு. சுக்கிரன் கன்னியில் இருக்காரு. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இன்றைக்கு மேஷராசி என்பவர்களுக்கு குரு 4 உச்சம் பெற்றிருக்காரு. 9ஆம் அதிபதி போய் 4 உச்சம் பெற்றது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த கோச்சார பலனில் என்ன எழுதியிருக்காங்கன்னா 4ஆம் இடம் குருவுக்கு சரியில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால் 3-4 குருவுக்கு சரியில்லை. இதை நான் சொல்லலை. கீழே சொல்லக்கூடிய வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் ஒரு 10 பாகம் எழுதியிருக்கார், அனுபவ ஜோதிடம் சொல்லிட்டு. அதில் இந்த கருத்தை சொல்கிறாரு. அந்த கோச்சார பலன் பிரமாதமாக எழுதியிருக்காரு. அதில் அது மாதிரி சில பேர் இப்போ வந்து மேஷராசிக்கு பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் 4ஆம் இடம் குருவுக்கு வந்து இருக்கிற இடம் சரியில்லை. ஆனால் அவர் உச்சம் பெற்றது நல்லது. ஆனால் அவர் இருக்கின்ற இடம் நல்லா இருக்கணுமா இல்லையா? அந்த இடம் 4ஆம் இடம் என்பது குருவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு நல்ல இடம் இல்லை. அதனால் பரவாயில்லைன்னு சொல்லலாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வந்து மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரை, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆக குருவுடைய அமைப்பு என்ன, அவங்களுக்கு ஒரு 1.5 ஆண்டுகள் போகணும். அதுக்கப்புறம் தான் நல்லது. 5ஆம் இடத்துக்கு வந்தால் தான் நல்லது. ரிஷபராசி என்பவர்கள் குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 3ஆம் இடம் சரியில்லை. 2லேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. மார்கழி 5 வரை இருப்பார். கார்த்திகை 30 போயிடணும். அதுக்கப்புறம் நல்லது அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரனும் 10ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. தொழிற்சாரம் பிரமாதமாக இருக்கும். மேஷராசி ரிஷபராசிக்கு சனி ராகு சிறப்பாக இருக்காங்க. அடுத்து மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மகுருவாக இருந்தவர் இப்போ அதிசாரம் பெற்று 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. மிதுனராசிக்கு இப்பொழுது கார்த்திகை 30 வரை நல்ல நாள், நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வக்கரம் பெற்று திருப்பி ஜென்மத்துக்கே வந்துடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைலாம் ஏற்படும். இடமாற்றங்களை கொடுப்போம், நல்லது நடக்காது. அதனாலும் அவருடைய பார்வை வந்து 5 4 5 9 7 பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இருக்கிற இடம் பிரச்சனைக்கு உருவாக்கக்கூடிய இடம், இருக்கிற இடம் நல்ல இடம் இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பவர்கள, உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். விரயத்தை உண்டு பண்ணுவார். 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் அதெல்லாம் இருப்பார். அதுக்கப்புறம் நன்மை பெறும். அதனால் மீண்டும் வக்கரம் பெற்று 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் நல்லது. மார்கழியிலேருந்து நல்லா இருக்கும். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது இப்போ மார்கழி 5 வரையும் இருக்கார்.
அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த 1.5 மாதம் இருக்குது. இந்த 1.5 மாதங்கள் கண்டிப்பாக நன்மையை செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். அடுத்து துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ல் குரு பவசை குருப்பான்னு சொல்லுவாங்க. கெட்ட நிலைமை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்களையும் தோற்று வைப்பார். ஆக நல்ல எண்ணங்கள் உருவாகாது. கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி என்னென்ன வழி உண்டோ அந்த வழியை பூரா நம்ம செய்வோம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையார்கிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்க, கொஞ்ச நாள் தான் சரியாக வந்துடும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மார்கழி 5 வரை நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் குரு திருப்பி மறுபடியும் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ 9ஆம் இடத்துல வந்திருக்காரு, அதிசாரம் பெற்று வந்திருக்கிறாரு. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குருபான 8ஆம் இடத்துல அட்டம குரு. இந்த கார்த்திகை 30 வரை எதுவும் பண்ணாதீங்க. இன்னும் கரெக்டாக 1.5 மாதம் இருக்குது. அந்த காலங்களில் எதுவுமே புதுசாக எதையும் பண்ணாதீங்க, அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. வெளிநாட்டுக்கு போகணும், பணம் நான் விசா கையில் ரெடியாக இருக்குது, பணம் கொடுக்கணும்னா கொடுத்துடாதீங்க. அதை 1.5 மாதம் சேர்ந்து தரேன்னு சொல்லுவீங்க. நேரம் சரியில்லை, இன்னும் 1.5 மாதம் போட்டு அதுக்கப்புறம் தரேன், மாரடி பொழுது தரேன்னு சொல்லுவேன். அடுத்து மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ல் சனி இருக்கிறது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மகர ராசி என்பதற்கு கார்த்திகைக்குள்ளே நல்லது நடக்கும். கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வெளிநாட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.